நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக நிரம்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜீனித்குமார். விவரங்கள். வணக்கம். மேட்டூர் அணை நடப்பாண்டில் 6வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியிருக்கிறது. அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது படிப்படியாக சரிந்த நிலையில் மேட்டூர் அணை நீர் மட்டமும் படிப்படியாக சரிய தொடங்கியது. மீண்டும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிக தொடங்கியதன் காரணத்தினாலும் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 6வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியிருக்கிறது. இதனால் இன்று காலை 8 மணி முதல் 16 கண் மதகுகள் திறக்கப்பட இருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் இன்று காலை 8 மணி முதல் திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது டெல்டா பாசனத்திற்காக 22,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை 8 மணி முதல் அந்த வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்து டெல்டா பாசனத்திற்காக 22,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவதாகவும் அந்த உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக முதல் கட்டமாக 12,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் இந்த நீர் வரத்தை பொறுத்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து இந்த 16 கண் மதகுகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், புதுப்பாலம், மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் என்றும், குளிப்பதற்கோ துணி துவைப்பதற்கோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 6வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டிருக்கும் பட்சத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு அணையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த காவிரி கரையோர மக்களுக்கு அந்த தீயணைப்புத்துறை சார்பாக தீயணைப்புத்துறை வீரர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழங்கியமைக்கு நன்றி ஜினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.